வணக்கம் அனைவருக்கும். அனைவர்னா யாரு சொல்லுறீங்க? அனைவர்னா யார்? நான் ஏதோ பேசிக்கிறேன், நீ கேளு சரியா? நீ அனைவர்னா யாருன்னு உடனே கேட்காத கேள்வி. என்னால் முடியலப்பா பதில் சொல்லிருக்கலாம். அனைவர்னா என்னுடைய இது யூடியூப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைபர், இல்லாதவர், இருக்கிறவர், ஓடினவர், வந்தவர், வராதவர், எல்லாத்துக்கும் எல்லா பேருமே எனக்கு அனைவரும் தான். உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும், மக்களும் இல்லாமல் வாயில்லா ஜீவன்களும் எனக்கு அனைவரும் தான் சரியா? கம்பெடுத்துக்கும். இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டுனுங்க. என்ன முடிவு அப்படின்னா, யூடியூப் ரன் பண்ணாமல் விட்டுறலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. இது எதுக்குடா சும்மா யூடியூப்பில் போய் 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 சொல்லிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு கிடக்கணும். அந்த துணி தெரியுதுல, அதை கவர் பண்ணலாம். இந்த பக்கம் பண்ணால் இங்கே போகுது, இந்த பக்கம் பண்ணால் இங்கே போகுது. சரி வா, அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம். ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் ரன் பண்ண முடியல. அது எப்படி செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறது, எப்படி மாற்றுறது, என்ன பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. அந்த சுள்ளருங்க வளர்த்துருப்பார்களே, அது எனக்கு ரொம்ப வேஸ்ட்டாக தோணுது, எதுக்குமே உதவ மாட்டேங்குது. மதியம் என்னாச்சு, வெளியில் போய் இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வரலான்னு போனோங்க 2 மணிக்கு. அந்த செடிக்கிட்ட அடியில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். அதுலேருந்து வந்து சுருக்கு சுருக்குன்னு எண்ணெயே கடிச்சு வச்சுச்சுங்க. எனக்கு நான் எப்படி அதை விட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அதனால் சத்தியமாக விட போகிறது கிடையாது. அதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் விட மாட்டேன். அது கொஞ்சம் மொசம் நல்லா பெருசாகிடுச்சு. அதனால் அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு விலங்குகள்னால் எத்தனையோ இருக்குதுல்ல, அது வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது வாங்குறதுக்கு வந்து என்னமோ ஆப்பிரிக்கா போகணும், அமெரிக்கா போகணும் அப்படின்னாங்க. எனக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கு அப்படி உடன்பாடு இல்லைங்க. பேசாமல் எங்கிட்ட எங்கிட்டாவது போய் வாங்கிட்டு வரலாம். இல்லை, அங்கே புட்டபர்த்தியில் பெட்ரோல் பங்கு வைக்கிற ஒரு நர்சரி இருக்குது. அந்த நர்சரியில் போய் வாங்கினா நான் கிட்டத்தட்ட 8 வருஷம் போய் நிறைய மீ வச்சுருக்குறேன் அவங்களுக்கு. எதுக்கு மீ வச்சுக்கன்னா, அந்த நர்சரியில் போய் செடி நிறைய வாங்கிட்டு வருவேன். கக்கா முக்கான்னு வாங்கிட்டு வருவேன். அப்புறம் வீட்டில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும். அதுக்கு நிறைய செலவு பண்ணுவேன். அமேசான்லேருந்து மெடிசன் என்ன இருக்குது எல்லாம் ஆர்டர் போட்டு கொடுப்பேன். அது சாப்பிடும், எல்லாம் சாப்பிட்டு கொழுன்னு சூப்பராக வரும். அப்புறம் வர்றவங்க போகிறவங்க எல்லாம், ஆண்டி என்ன உங்கள் செடி நல்லா சூப்பராக இருக்குது, உங்கள் செடி சூப்பராக, நான் கமெண்ட் இருக்க மாட்டேன், எடுத்து யூடியூப்பில் போடுறது. அப்போல்லாம் யூடியூப்பில் போடாட்டி கூட வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வர்றது. எங்கள் செடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது, எங்கள் செடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் போனால் அடுத்த செகண்ட் 4 நாளில் காஞ்சி போயிருக்குங்க. உண்மையிலே எங்கள் செடி ஒரு 10-20 நாளுக்குள்ள இதாகிருதுங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். சரின்ட்டு என்ன பண்ணுவேன், இதை விட்டக்கூடாதா அப்படின்ட்டு உடனே அப்பத்துக்கப்போ போய் மறுபடியும் திருப்பி வாங்கிட்டு வந்து அங்கேயே எல்லாம் மண்ணெல்லாம் போட்டு அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்குறப்ப என்னாகும், பக்கத்தில் கீழே கடை நிறையா இருக்குது. என்ன கடை? வளையல் கடை, பூ கடை, மெடிக்கல் ஷாப்பு. என்னை கூகுள்காரனே கேட்குறாங்க, யூடியூப்காரன், அமேசான் கேட்டாங்க, உங்கள் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இருக்கா, அப்புறம் என்னது கண்ணு ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கா, அது கொஞ்சம் வாயில் வரமாட்டேங்குது நம்மளுக்கு, இங்கிலீஷில் அது வராது. ஹை ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஆமாம் இருக்குதுன்னு போட்டேன். நீ கரெக்டாக சொல்லு, நீ சும்மா வேணுகோபால் சாமி ஆப்போசிட்னு எப்படி தெரியும் உங்களுக்கு, நீ சொல்லாத அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப கடுமையாக வர்ணிச்சிட்டாங்க. எதுக்குன்னா, நான் அந்த போன குட்டிக்கு மண் வாங்கி போடுறேங்க. அந்த மண் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணலாமான்னு போனால் ஏதோ இந்த மெயில் ஐடி கொடுத்து வேறு மெயில் ஐடி கொடுத்துட்டேன். அவன் அதுக்கு வந்து மொபைல் நம்பர் ப்ரூஃப் கேட்குறான். கொடுத்தா அது செட் ஆக மாட்டேங்குது. எந்த நம்பர் கொடுக்கணும்னு தெரியல. ஒரு காலுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்து அவன் நம்பரே போட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவான். இந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ எதை நானாக கற்றுக்கிட்டேன். அப்புறம் கற்றுக்கிட்டுன்னு நான் 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கணும்ல, அதுதான் உண்மையான ஒரு இது. அதனால நான் சொன்னேன், யூடியூப்கார் உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாவது வேறு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது கண்டுபிடிப்பீங்கள்ல, செட்டிங்ஸு, அதை கண்டுபிடிச்சா எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்களே அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சுள்ளருமா விட்டு கடிக்க விடுறீங்க, நான் உங்களுக்குலாம் எந்த விதமான ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேன். அன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால ஒரு 4 நாளைக்கு எப்படி அள்ளி தெளித்தேன். எதில் தெளித்தேன்? ஷார்ட்ஸ் மட்டும் தெளிச்சு விட்டுருக்குற, எதுக்கு, எனக்கு ஷார்ட்ஸ் வேண்டாம் போ அப்படின்ட்டுனாங்க. சரி, இதில் வந்து ஷார்ட்ஸ் இருக்குது வேண்டாம், பெரிய வீடியோ அது 2 இருக்குது, இருந்துட்டு போட்டு. இது இன்னொரு சேனல் இருக்குது, அதில் வெறும் ஷார்ட்ஸாக போட்டு நல்லா ஓஹோன்னு மேலே போயிடலான்னு பார்த்தா அதில் போகவே மாட்டேங்குது ஷார்ட்ஸ். அதுவும் போகல இதுவும் போட்டு அப்படியே கிடக்குது. 20, 30, 40, 50 போனால் கப்ப நின்றுக்குது. என்னத்தை போய் சொல்லி நான் யார்கிட்ட கேட்குது? யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் போடுங்களே. அது யூடியூப்பில் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்களே, மான்கட்ட பொழப்பா, மான்கட்ட பொழப்பு இல்லைங்க, மான்டேஷன். நான் பாரு மான்கட்ட பொழப்பான்னு கேட்குறேன், அது சொல்ல. இங்கே மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு, அதனால மான்கட்ட பொழப்பான்னு வந்துடுச்சு வாயில். மான்டேஷன்
வாங்குவாங்கள்ல, அது எந்த ஸ்டேஷனில் போய் வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. நான் நினச்சேன் சப்போஸ் புட்டபர்த்தி ஸ்டேஷனாக தான் எனக்கு ஈஸியாக இருக்கும், இங்கேனே கொடுத்துருங்க அப்படியே வாங்கிக்கிற அப்படின்னா, நீ நல்லா ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணி பேசிக்கோமா. நீ நல்லா ஆலோசனை பண்ணி உங்கள் சுள்ளரும்பா இருக்கலாம் மீட்டிங் போட்டு பேசிக்கங்க. அது என்னமோ 2-3 வாரத்தை ஒரே இதாக யூஸ் பண்ணக்கூடாதாம்மா, அது நிஜமா என் வாயில் அப்படி வந்துடுது, நான் என்ன பண்ணிட்டு. அதனால அதுக்கு வந்து புட்டபர்த்தி ரயில்வே ஸ்டேஷனில் போய் கேட்டேன். அங்கே கேட்டால் அவங்க இல்லைன்னு சொல்கிறேன், இங்கேலாம் அந்த அலவுட்ஸ் இல்லைங்கிறாங்க. சரி அங்கே இல்லை, ஸ்டேட் பேங்கில் போய் கேட்டேங்க. ஏய் நீ வர்றியா, உன்னோட அக்கௌண்ட் இருக்குதா, உன் பணம் எடுக்கிறியா போறியா வர்றியா அதோடு வச்சுக்கோ, நீ வந்து மானிட்டேஷன் பண்ணணும், மாங்காய் வாங்கணும்ல இங்கே வரக்கூடாதுட்டாங்க அவங்க. இங்கே ஆந்திராவில் டாபிக் என்கிட்ட சொல்லுது. என்னோட இதை கேட்டிங்கன்னா டைலாக் அப்படி தான் சுற்றி தான் வரும், ஒன்று ஃபீல் பண்ணாதீங்க. எதுக்கு அப்படின்னு நான் வந்து என் மைண்டுக்குள்ளே நான் வந்து இது யோசிச்சோ இல்லை இன்னொன்று பண்ணி நான் எழுதி பேசுகிறது கிடையாது. நான் வீடியோ ஆன் பண்ண வரைக்கும் நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். என்ன பேசலாம் யோசிச்சு பார்க்க எனக்கு வராது மரமண்டைக்கு. நான் பாட்டில் எடுத்து விட்டுருவேன், அது பாட்டு ஜல்ல என்கிட்ட போக கூப்பிட்டு வாக்கல. நல்லா போனால் நல்லா போகட்டும், இல்லைன்னா இருக்கட்டும், என்ன பண்ணுறது. அதனால் எங்கேங்க கொண்டு விட்டேன். இதில் ஸ்டேட் பேங்க்காரங்களுக்கா, நீ வர்றியா, நீ ஏதாவது பண்ணுறியா, உன்னுடைய அக்கௌண்ட் என்னென்ன ப்ராப்ளம் சொல்கிறியா போய் எடுத்துக்கிட்டு, மற்ற வேலையில் இங்கே வச்சு பேசிக்காத. நாங்களாம் எதுவும் பண்ண மாட்டோம். நீ கண்ட எதுக்கு ஆப்பிள் யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறியா கட்டிடுவ காசை. அப்புறம் நாங்கள் வந்து அது உனக்கு வந்து நோண்டிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா கம்ப்யூட்டர் முன்னாடி? எங்களுக்கு எதுக்கு உட்கார வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? நான் பிடிச்சி திட்டிட்டுருங்க பயங்கரமாக. திட்டினாலும் ஒரு பொண்ணு சொல்லுது, ஆண்டி நீங்கள் இப்படியெல்லாம் திட்டக்கூடாது ஆண்டி, 2 சடை போட்டுறது திட்டுங்க அப்படிங்குதுங்க. எனக்கே முடியல, உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். 2 சடை போட்டு எப்படி நான் திட்ட முடியும்? பெரிய கதையாக போகுதுங்க. ஒன்று நான் இதுதான் சொல்கிறேன், சுற்றி ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வருதுங்க. என்னத்தைங்க பண்ணிட்டு நான் நேற்று சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன். அங்கே ஒரு வேலையை போடணுங்க, ஒரு கொரியர் ஆஃபீஸுக்கு போனேன். என்ன பண்ண தெரியுங்களா, கொண்டு போய் கொரியரில் அந்த ட்ரெஸ்ஸு அப்படியே பையில் போடல எதுவும் போல, அந்த ட்ரெஸ்ஸு நைட்டி எல்லாம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கையில். என்னால் முடியலைங்க, அவ்வளோ ஒரு உடம்பு கண்டிஷனாக இருக்குது. அந்த காமெடியெல்லாம் என்கிட்ட போட்டு இதையும் சொல்கிற கேளுங்க. நான் போய் அவர் பாசான்னு ஒருத்தர் இருப்பார் அந்த கொரியர் இதில், அவர் கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுப்பாரு. நான் ஏதோ நான் யாருக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அதனால் அதுக்கு அவர் வந்து, அம்மா நான் வெளியில் இருக்கிறேன், நான் வீட்டுக்கே வந்து எடுத்துக்கிறோம்னாரு. இல்லைங்க நான் கடைக்கே வந்துட்டு உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை, அதனால தான் இங்கே வந்து வாங்கி இப்போ பண்ணுறேன் அப்படின்னேன். அதுக்கு என்ன சார் ஒரு மீட்டிங் வச்சிங்கன்னா வாட்டர் பாட்டில் முன்னால் வைக்குவாங்க சார், நீங்கள் என்ன ஒன்றுமே வைக்க மாட்டேங்கிறீங்கன்னா அங்கே போய் எடுத்து குடிச்சிட்டு வர்றேன். அது யாராவது குடித்தாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன மீட்டிங் சார் நீ பேசுகிறீங்க? ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு. ஐயோ எல்லாத்தையும் டென்ஷனை கூட விற்றுட்டு வர சொல்கிறீங்களா? எங்கள் டென்ஷனை விற்க சொல்கிறாங்க. நான் டென்ஷனை குறைக்கிறதுக்கு காசு போட்டு டேப்லெட் வாங்கிட்டு இருக்கிறேன்டா பண்ணி பையனே. பா அதெல்லாம் வேண்டாங்க, நமக்கு செட் ஆகாது. அப்புறம் இங்கே என்ன சொல்லி விட்டுருந்தேன், அது மறந்துடுச்சு, ஞாபகம் இல்லை. எப்போ குட்டி தண்ணி உணர்ந்து வைக்க சொன்னால் வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து இப்போ தினூறு குடிச்சிட்டு, யாராவது குடிச்சு வச்ச தண்ணிக்கு தினூண்டு அதை போய் எடுத்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தவங்க வாயெல்லாம் வரண்டு போகுது. நமக்கு தான் மேடையில் பேசி ரொம்ப இதாகிடுச்சே. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. அதுக்கப்புறம் இந்த சுள்ளரும்பெல்லாம் மாற்ற முடிவு பண்ணிட்டுனா, அப்புறம் ஒருத்தர் சொன்னார், சுள்ளரும்பு என்ன பண்ணிட்டாங்க, காலையில் பச்சை தண்ணி அதில் ஊற்றுங்க, ஊற்றி அப்படியே கவக்கப்புறம் விட்டிங்கன்னா இறந்துடும் அப்படின்னாரு. நான் சத்தியமாக அந்த இதுக்கெலாம் போக மாட்டேன். உங்களுக்கு காசு கொடுக்குறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொண்டு ஒரு குப்பைக்குழியெல்லாம் இருக்குமில்ல அங்கே கொண்டு விட்டுருங்க, அது இறக்கு வரைக்கும் சாப்பிட்டுக்கும். இல்லைன்னா ஒரு மூட்டை அரிசி வாங்கி தரேன், அது மாதிரி கொண்டு கொட்டிடுங்க, அது சாப்பிட்டுட்டே வருஷத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் அரிசி வாங்கி கொட்டி போகிறது ரொம்ப தப்பு, அதுக்கு என்ன ஜீரணமாகும் என்ன ஜீரணம் ஆகாது அப்படிங்கிற டிசிஷன் அதுதான் எடுக்கும், நீங்கள் சொல்லக்கூடாது. எப்படி நீங்கள் சொல்லலாம் சார்? தண்ணியெல்லாம் குடிக்கிறதில்ல, தண்ணி குடிக்கும், அதுக்கு தேவை தண்ணி எங்கேயாவது எதுனா குடிக்கும், இல்லைன்னா குடிக்காம கூட வாழ்ந்துடும், அது உனக்கு தெரியுமா முதல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா பேசுகிறதா தப்பு இருக்குதா அப்படின்னு சொன்னார். சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அந்த ஒரு மூட்டை அரிசி வந்து பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து, சரி டெய்லி கொஞ்சம் இவ்வளோ அழியில் போட்டுரு அந்த இடத்துல அவங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறேன். அவங்க என்ன பண்ணால் சரிம்மான்ட்டு சொன்னாங்க. நான் தண்ணி பாட்டில் ஒரு 10-15 பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா அந்த அம்மா டெய்லி அதிலே சமைச்சு சாப்பிட்டுருக்குதுங்க. ஒரு மனிதாபிமானம் வேண்டாமா? அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்குறேன், இந்த சுள்ளரும்புக்காக இவ்வளோ வேலை பண்ணுறேங்க, சேலரி கொடுக்குறேன். அப்புறம் அதை வச்சு இந்த கெட்ட வேலை பண்ண ஒருத்தருமா. அப்புறம் அங்கே இளநீ விற்றுட்டு இருக்கார் ஒருத்தர், அவர்கிட்ட சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ சேலரி மிச்சம் எனக்கு அவர் பார்த்துக்குவார். நான் சொன்னேன், தண்ணி இல்லையா, சப்போஸ் நீ இளநீ ஒரே வெட்டு இப்படி சத்துக்குன்னு வெட்டிட்டு அந்த தண்ணியை வந்து
அந்த சில்லர்களுக்கு ஊற்றிடு, ஊற்ற வேண்டாம் அப்படியே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டுங்க. சரி அப்படின்ட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு நடக்குமா எனக்கு தெரியல. அது கிளியர் ஆகிடுச்சு. காலையில் யோசனை பண்ணி கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ அடுத்து என்ன வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துக்கிட்டு இருக்குது. அது பார்க்கலாம், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணணும். இல்லை அப்படிங்கிறப்ப யூடியூப்காரர்கிட்ட கேட்கணும். ஐயோ அவர் திட்டிடுவாருங்க. ஆல்ரெடி தெரியாமல் சொல்லாமல் வாங்கினதுக்கே திட்டாரு. ஆமாம், அதனால் அது வாங்கக்கூடாது. வேறு ஏதாவது யோசிப்போம். பிரசாந்த் என்னப்பா வாங்கலாம் அந்த இதுக்கு யூடியூப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு? ஐயோ முடியலைங்க. அந்த நான் சொல்ல மாட்டேன். அப்பா வயிறு எரியுதுங்க, பசிக்குதுங்க. அன்றைக்கி எதுவுமே சாப்பிடல. சோறு சாப்பிட்டேன், அது ஊறுகாய் போட்டு சாப்பிட்டேன். குழம்பு வைக்க முடியலைங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இது உண்மை. அந்த பையன் சொன்னது வேறு என்னமோ சொன்னா அப்படிங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நமக்கு நீட்டாக இருக்கணும். வீட்டை ரொம்ப போட்டு கொலப்ரேஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணணுங்க நானும். ஆனால் இவங்க போய் வேறு என்னமோ சொன்னாப்படி. நான் அது கடைசியில் சொல்கிறேன், என்ன சொன்னாப்படி அப்படின்னு கடைசியில் சொல்கிறேன், நீ கேளுங்க. இந்த மாதிரி இதில் போய்கிட்டு இருக்கப்ப இப்போ எனக்கு செடி வேணும். என்ன செடி வேணும்? லக்கி பிளான்ட் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட திருஷ்டி ஏதாவது இருந்தாலும் வீட்டுக்குள்ளே செடி நிறைய இண்டோர் பிளான்ட் நிறையா இருக்குது. அதை வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு அதுதான் ஏசி ஓடுது. 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. கரண்ட் பில் வந்தால் என்ன 3000 ரூபா வந்துருக்குது. வந்தால் கட்டலாம். அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு கட்டுறதுக்கு என்ன? அதனால் அந்த செடியெல்லாம் இந்த இடத்துல கொண்டு ஸ்டாண்டு இருக்குது. ஆல்ரெடி போன வருஷம் வாங்கின ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டை வச்சு இங்கே நல்லா அழகாக வச்சு விட்ருவோம். பெரிய பெரிய செடியாக கொண்டு வச்சுட்டுனா ஒரு ஏதோ இந்த வெயில் காலம் முடி வரைக்கும் சூப்பராக இருக்கும். நமக்கு மைண்டு செமையாக இருக்கும். போகலாமான்னு கிளம்புனேன். நானும் எப்போ கிளம்புறதுங்களா? இன்றைக்கி காலையிலேயே நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலிங்க. எதுக்கு தூங்கலை அப்படின்னா எனக்கு என்ன தெரியல. எனக்கு இந்த டென்ஷனில் வேலை கிடக்குது. இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணல, க்ளீன் பண்ணல, பேன் அதில் துடைக்கல, அந்த பேன் துடைக்கல, இந்த பேன் துடைக்கல, அந்த ஏசி 4 இருக்குதுங்க. இங்கே ஒரு சீலிங் ஃபேனும் போடிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் ஏசி ஓடிக்கிட்டு. இங்கே ஒரு பெரிய டேபிள் ஃபேன் இருக்குது, அங்கே ஒரு குட்டி டேபிள் ஃபேனு. ஒரு பொம்பளைக்கு இத்தனை தேவையான்னு கேட்கலாம். என் உடம்பு அந்த மாதிரி இருக்குதுங்க. ஒன்றும் செட் ஆகலை. மேலே போட்டால் எனக்கு வெளியில் போயிட்டு வந்தோன்னா அந்த மூச்சு வாங்குது. அது என்னால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இந்த சிறுன்னு ஏசி போட்டு இந்த டேபிள் ஃபேன் போட்டோன்னா அப்பா அப்படி இருக்குங்க. அதனால தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அந்த வாங்கி மாட்டினேன். இதெல்லாம் வேஸ்ட்டு செலவு தான். என்ன கேட்டால் என்ன பண்ணுறதுனால முடியல. நான் ஒரே ஒரு இது மட்டும் யோசிச்சுக்கிட்டேன். திரும்ப இந்த என்னப்பா கொலஸ்ட்ரால் பவுடர்லாம் இல்லை, கொலஸ்ட்ரால் பவுடர்னு வருதுங்க எனக்கு. கொலஸ்ட்ரால் பவுடர்லாம் இல்லை, நியூட்ரிஷன் பவுடர். இப்போ அர்ஜென்ட்டாக ஆர்டர் பண்ணியே ஆகணும். இப்போ பண்ணால் நாளைக்கு காலையில் இங்கே வந்துடும் பெங்களூர். இப்போ கொரியர் பண்ணால் நாளைக்கு 11 மணிக்கு கொரியர் போட்டுருவாங்க, காலையில் 10 மணிக்கு இங்கே வந்துடும். அதனால இப்போ அது மறக்காமல் ஆர்டர் பண்ணணும் நினைப்பேன். அமேசானுக்குள்ளே போகும்போதே மறந்துடுவேன். இன்னொன்று சொல்கிறேன். நான் புட்டபர்த்திக்கு 8-9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் மட்டும்தான் அங்கே அலவுட்ஸ் இருந்துச்சு, வந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் என்னங்க பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஜெமினி ஆப்பு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அது என்னுடைய கேமரா சூப்பராக இருக்குது. அப்புறம் எனக்கு குவாலிட்டியான வீடியோ வரும். என்னென்னமோ சொல்லி கொண்டு மெசேஜ் இது ஆஃப் ஆகி போச்சு. என்னங்க குறைச்சல எங்கெங்கே தான் எனக்கு குறைச்சி விட்டுருக்காங்க. யூடியூப்பில் தான் ஒரு கம்யூனிட்டி போய் பொழுதுனிக்கு ஆள் மாறாட்டம் இல்லை, ஐடி மாறாட்டம் பண்ணி உனக்கு மெசேஜ் ஆஃப் போட்டுட்ருக்கேன். கம்யூனிட்டி கருவாப்பையா, உனக்கு சத்தியமாக நான் பேச கேட்க மாட்டேன். போடா நீ. நான் 2 சேனல் இப்போ லைவ் போட்டுகிட்டே இருக்கேன்டா. போடா. நான் அடுத்த ஒரு 10 சேனல் அப்படியே அது கொஞ்சம் அப்பப்போ ஓடிக்கிட்டு இருக்குன்னா வரல. ஒரு நாளைக்கு 4 பேர் 3 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிற? பிச்சு போடுவார் ராஸ்கல். என்னது? ஏன் நீ பெயிண்ட் அடிச்ச மாதிரி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற? நீ போய் உன் வேலையை பார்த்துட்டு இவனுக்கு எதுக்கு பாட்டி இந்த வேலை? யூடியூப்பில் நீ போட்டு இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு இஷ்டம் பிடிக்கும். நான் செத்துட்டாலும் இந்த என்னுடைய உடம்பு அப்படி இங்கே இருக்கும்டா, பேசிக்கிட்டே இருக்கும்டா வாய்ஸு. என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க எல்லாம் கேட்பாங்கடா. நான் அப்போ எனக்கு ஆத்ம சாந்தி அடைஞ்சு அங்கே திரும்பவும் இங்கேயே வந்துடும்டா, எங்கள் ஃபேமிலிக்கே வந்துடும்டா. நான் வேறு ஃபேமிலிக்கு போகிறதுலாம் விரும்பலை. எங்கள் ஃபேமிலிக்கே வரணும். ஆனால் எங்கள் வீட்டுக்காரலாம் எனக்கு வேண்டாம். என் 2 பிள்ளைங்க எனக்கு வேணும். சரியா? 2 பிள்ளைங்க எனக்கு வேணும். 2 அம்மா அப்பாவில் இல்லை, ஒரு அம்மா ஒரு அப்பா எனக்கு வேணும். அதே அம்மா அப்பா எனக்கு கண்டிப்பாக வேணும். இதில் இது சொன்ன மாதிரி ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருவேன். என் அப்பா அம்மா வயிற்றில் திரும்பவும் நான் பிறக்கிறதுக்கு ரொம்ப மனசார நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அது நான் இதில் கொண்டாந்து விடக்கூடாது. அதனால அது கொஞ்சம் சொல்லும்போதே மூஞ்சி மாறிட்டு போயிடும். ஏதோ கொஞ்சம் காமெடியாக நமக்கு தெரிஞ்சுட்டு பேசலான்னு பார்த்தா கண்டு வளர்றேன். ஆனால் இதில் உருப்படியான கதை மட்டும் போகுதான்னு பார்த்துக்குங்க. உருப்படியான கதை ஏதாவது போகுதா? பாருங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கிறேன் என்ன வரைக்கும்.
நாளும் முடியலைங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறானியா. ஐயோ என்ன அன்னைக்கு கொடுத்து என்ன வேலை கொடுத்துருக்குறோம் உனக்கு? எத்தனை வீடியோ எடிட் பண்ணாமல் கிடக்குதுடா. நம்ம பெரிய பிஸ்னஸ் தொடங்க போகிறோம். ஆ ஆமாடா. எப்போ இருந்துடா சொல்லிக்கிட்டு இருக்கிற 2 ஓடுதுன்னு. வண்டி ஒன்று தான், மாடு 2 தான் போகணும், அதுக்கு தான் 2 ஓடுதுன்னு சொன்னாங்க. அந்த வண்டிக்குள்ளே நம்மளெல்லாம் ஜாமான்லாம் ஏற்றி கொண்டுட்டு யூடியூப் ரெண்டே வச்சு கொண்டுட்டு ஊர்வலம் சுற்றி காமிக்குது. எங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டு சூப்பராக சந்தோஷமாக சிரிக்கலாம். என்ன பேசாத ஒரு மெண்டல் பிடிச்ச அம்மா தான் பேசுது. அதனால அவங்க மென்டலில் வந்து எவ்வளோ தூரம் அவங்க அனுபவிச்சிருக்காங்கன்னா அனுபவம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் நீங்கள் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இந்த காலத்தில் இல்லாட்டி இன்னொரு காலம் வரும். நான் பேசி முடிச்சுட்டு எப்போ போய் சேர்ந்துருக்கணும், எப்போ போகணும்னு தெரியாது. இந்த யூடியூப் சேனலில் வந்து எப்போ நான் வீடியோ போடாமல் இருக்கணும் அன்றைக்கி புட்டுக்கிட்டு போயிட்டுன்னு நினச்சிக்கோங்க. அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சேனல் இருக்குதோ ஊற்றிட்டு போதோ நமக்கு தெரியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த ரூம்பெல்லாம் கூட ஏசி துடைக்கணும், அங்கே இருக்கிற டெம்ப்ரேச்சர் துடைக்கணும், இந்த டேபிள் ஃபேன் துடைக்கணும், அந்த டேபிள் ஃபேன் துடைக்கணும், இந்த டியூப் லைட் மேலே இருக்கிறத அதை துடைக்கணும். இந்த சைடு வந்து சிவன் ஃபோட்டோ இருக்குது, அதை தொடச்சி க்ளீன் பண்ணி கண்டினியூவாக அதுக்கு விளக்கு போடணும். ஏன்னா பெத்தாள் சாமான்லாம் கிடக்குது. அந்த பொண்ணை வர சொல்லியிருக்கிறேன். அந்த பொண்ணு வந்துச்சுன்னா நான் போட்டெல்லாம் க்ளீனாக விளக்கு கொடுத்துச்சுன்னா விநாயகர் தண்ணிக்குள்ளே வச்சு குடுக்குன்னு வைப்பேன். நான் அதை காட்டுறேன். இதில் வீடியோலாம் போட்டால் காப்பிரைட் கொடுத்துட்றாங்க, இன்னும் போடக்கூடாதுங்க. சரி, அப்போலே ஜெமினிக்காரன் வந்து எனக்கு எடுத்து விட்டா. செமினி அப்போ நீ இனிமேல் நான் வச்சுருக்க மாட்டேன், டிலீட் பண்ணி விட்டுருண்டா போடா. எல்லாமே என்னை வந்து டார்ச்சர் பண்ணேன். என்னங்க பண்ண முடியும்? நானும் ஒரு லேடின்னு இல்லை, 60 வயசு கிளவி. சிரிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து. என்னங்க கிளவினா தப்பொன்றும் கிடையாது. கிளவினா கிளவி தான். சரியா? நீ பேசாம உன் வேலையை பாரு. இருங்கன்னு ஒன்று சொல்கிறேன். நம்மளாம் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதை அப்போவே காட்டிடணும். என்னுடைய பாலிஷ் அப்படிங்க. இந்த பாருங்க, இந்த என்னன்னு சொல்லுவாங்க, இதை பை தானே, சின்ன பை. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஹேண்ட்பேக் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேது வெயில் காலத்தில். இதை போட்டுக்கிட்டு இதில் தண்ணி பாட்டில், அப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸு, இன்னும் வந்து எனக்கு வந்து ஃபுட் ஐட்டம் ஏதாவது இந்த இதில் போட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு போடுவேன். தண்ணி மட்டும் கம்பல்சரி வைப்பேன். கொய்யாப்பழம் மற்றதெல்லாம் இருக்கும். 2 மணி நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்தேன்னா நிறைய போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா போயிட்டு வர வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் போவேன், ஆட்டோவில் வருவேன், பஸ் சேருவேன், இங்கே வந்துடுவேன். அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால இன்னொன்று வாங்கினா அங்கே ஒன்று செக்கப் ஒன்று இருக்குது. அது எதுக்கு வாங்கினோம் அப்படின்னா, அது அரிசி வாங்கிட்டு வந்து 5 கிலோ கொடுக்குறாங்க அங்கே ரேஷனில், சிங்கிள் தானே 5 கிலோ கொடுக்குறாங்க. அதை நான் போய் வாங்கிட்டு வந்து அந்த பையில் போட்டு கொடுத்தா திரும்ப அந்த பை கொண்டுட்டு வரதில்லைங்க. ஏங்க அது 20 ரூபா ஒரு பை, 20 ரூபா போட்டு வாங்கி கொடுத்தா அரிசி சும்மா கொடுத்துருவேன். இதுவும் சேர்த்து கொடுக்க சொல்லி கொண்டுகிட்டே வரல. எனக்கு டென்ஷன் ஆகுது அது மட்டும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 10 நாள் அப்படி போய் கேட்டோம்னா சரின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க தெரியுங்களா? போட்டு பெரட்டி அழுக்கு பண்ணி சும்மா பார்த்தா வளர்ந்துருக்குதான் இருக்குங்க. அது எனக்கு பிடிக்கிறதில்ல. நீக்கே வச்சுக்க அப்படின்னு கோபமான்னு சொல்லிட்டு ஒடியாந்துடுறது. அப்படி அசிங்கம் பண்ணி வச்சுறாங்க. புதுசாக வாங்கி ஒவ்வொரு மாதமும் புதுசாக 2 வாங்கிட்டு இருக்கணுங்க. ஒன்று அது துவைக்க வரைக்கும் நல்லாயிருக்கும். என்ன பாடாப்படுத்துகிறாங்க, ஹெல்ப் பண்ணுறதுலாம் இப்படி பாடாப்படுத்துகிறாங்க. அதில் சக்கரை சீனி வரும், சோப்பு வந்து எனக்கு சீனியும் சோப்பு பருப்புலாம் போடுறப்ப நான் எவ்வளோ கேட்குறேனோ அவ்வளோ பருப்பு கொடுப்பாங்க. அப்புறம் சர்க்கரையும் சீனியும் அது மாதிரி தான். சோப்பு நம்ம பாத்திரம் கழுவுற சோப்பு எல்லாமே கிடைக்கும். தனியா பவுட்ரு, மிர்ச்சி பவுட்ரு, இது எல்லாமே கிடைக்கும். அதனால நான் அதெல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன். எனக்கு தேவைப்படுறது மட்டும் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் அவங்களுக்கு. ஏங்க 1 நாள் 2 நாள் கொடுக்கலாங்க, வருஷம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தேன். நானும் பழக்கணும்ல. அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? பாய்.